அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருது பாட தொடருக்கு உங்களை மிகவும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று கற்றுத்தர இருக்கிறது ஃபியால் ஆமேஜிஷ், கூட்டுவினை. பாருங்கள், ஃபியால் ஆமேஜிஷ், ஆ மீம் யா ஜா ஷீன், ஃபியல் ஆமேஜிஷ், அதாவது கூட்டுவினை. உதாரணமாக, நாம் ஒரு விடயத்தை கூறும் பொழுது நான் எழுதிவிட்டேன், நான் சாப்பிட்டு விட்டேன் என்று நாம் இரண்டு ஃபியல்களை, இரண்டு வேர்ப்ஸ்களை, அதாவது வினை சொற்களை ஒன்று சேர்ப்போம். இதற்குத்தான் ஃபியல் ஆமேஜிஷ், கூட்டுவினை என்று கூறப்படும். பாருங்கள், ஒருவர் நம்மிடத்தில் கேட்கிறார், சாப்பிட்டு விட்டாயா, சாப்பிட்டாயா? ஆம், நான் சாப்பிட்டு விட்டேன். ஒன்றிருக்கிறது நான் சாப்பிட்டேன் என்று கூறுவது, இன்னும் ஒன்றிருக்கிறது நான் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறுவது. அந்த வகையில் கியா ஆப்னே கானா காயா, என்ன நீங்கள் சாப்பிட்டீர்களா? ஹா ஆம், மே கா சுக்கா ஹூ, நான் சாப்பிட்டு விட்டேன். மே கா சுக்கா ஹூ. எனவே இங்கே கூட்டுவினைக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த சுக்கா என்ற வார்த்தை. மே காயாஹூ என்று சொல்லவே முடியும். இந்த சுக்கா என்பதனை விட்டுவிட்டு அவ்வாறு சொன்னால் நான் சாப்பிட்டேன். மே காயாஹூ, நான் சாப்பிட்டேன். மே கா சுக்காஹூ, நான் சாப்பிட்டுட்டேன் என்று நாங்கள் வளமேல கூறுவோம். அதே போன்று தான் உங்களுக்கு உருது படிக்க முடியுமா? ஆஹா, மே உருது படி சக்தா ஹூ, ஆம், எனக்கு உருது படிக்க முடியும் என்று நாங்கள் கூறுகிறோம். பாருங்கள், சக்தா, இந்த சக்தா என்ற வார்த்தைக்கு கருத்து தான் முடியும் என்ற கருத்து. அதாவது ஆங்கிலத்தில் நாம் கேன் என்று சொல்லுவோம். அதே போன்று சக்தா, முடியும் என்ற கருத்து. இப்பொழுது கேட்கப்படுகிறது, ஆப் உருது படி சக்தே ஹேன், உங்களுக்கு உருது படிக்க முடியுமா? அல்லது ஆப்கோ உருது படி சக்தே ஹேன், உங்களுக்கு உருது படிக்க முடியுமா? நாம் கூறுவோம், ஹா மே உருது படி சக்தா ஹூ, எனக்கு உருது படிக்க முடியும். மே, எனக்கு உருது படி சக்தா ஹூ, படிக்க முடியும். பாருங்கள், இந்த படு என்ற வார்த்தையுடன் இங்கே சக்தாவை சேர்த்திருக்கின்றோம். அத்துடன் ஹூ என்ற இந்த மேயை தழுவி வரக்கூடிய நான் என்ற கருத்தை உணர்த்தக்கூடிய அந்த வார்த்தையும் இங்கே நாம் பாவித்திருக்கின்றோம். மே உருது படு சக்தா ஹூ, எனக்கு உருது படிக்க முடியும். இவ்வாறாகவே இன்னும் ஒரு ஃபியல் ஆமேஜிஷை நாம் கவனிப்போம். மே லிக் சுக்கா ஹூ, மேலே கூறியவாறே மே லிக் சுக்கா ஹூ, நான் எழுதிவிட்டேன், நான் எழுதிவிட்டேன். இந்த லிக் என்ற வார்த்தையுடன் சுக்கா என்பதனை நாம் சேர்த்திருக்கின்றோம். சுக்கா ஹூ, நான் எழுதிவிட்டிருக்கிறேன். ஹூ என்றால் இருக்கிறேன். ஐ ஆம் உடைய கருத்து. ஹூ இங்கே மே உடன் தழுவும் பொழுது ஆம் என்ற கருத்து கொடுக்கும். நான் எழுதிவிட்டிருக்கிறேன், நான் எழுதிவிட்டேன் என்று நாம் கூறுவோம். இதே போன்று ஃபியல் ஆமேஜிஷ், கூட்டுவினைக்கு இன்னும் சில வித்தியாசமான உதாரணங்களை பாருங்கள். வோ சலா, உங்களுக்கு நன்கு புரியும். வோ சலா என்றால் அவன் சென்றான், அவன் போனான். இப்பொழுது அதற்கு கயா என்ற வார்த்தையை நாம் சேர்க்கிறோம்.
वो चला गया. वो चला என்றால் அவன் போனான். वो चला गया என்றால் அவன் போய்விட்டான். எனவே சலா என்ற வினையுடன் கயா என்ற அந்த வினை சொல் verb சேர்வதின் காரணமாக கூட்டுவினை ஃபியல் ஆமேசிஷ் உண்டாகிவிட்டது. கருத்திலையும் சற்று வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது. वो चला गया, அவன் போய்விட்டான், அவன் போய்விட்டான் என்று நாம் கூறுவோம். பதங் உடா கயா. பதங் என்றால் பட்டம், கைட். பதங் பதங் உடா கயா. உடா என்றால் பறக்க வைக்கிறது. உடா கயா என்றால் பறக்க வைக்கப்பட்டுவிட்டது. பதங் உடா கயா என்றால் பட்டம் பறந்துவிட்டது. ஒன்று இருக்கிறது பட்டம் பறந்தது, இன்னும் ஒன்று இருக்கிறது பட்டம் பறந்துவிட்டது. பதங் உடா கயா. மேலும் கவனியுங்கள், वो அவன் जाने लगा, போக ஆரம்பித்தான். वो जाने लगा, அவன் जाने लगा, போக ஆரம்பித்து விட்டான். அல்லது அவன் போகலானான். वो जाने लगा. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். उस जगह से जल्दी चले जाओ. இங்கே உஸ் அந்த, ஜகேசே எழுதுவது ஜகா என்று, வாசிப்பது ஜகே என்று. காரணம் இந்த சே என்ற இடைச்சொல் வந்திருக்கிறதின் காரணமாக. அது ஒரு பாடமாக இருக்கிறது, அதனை நான் பிறகு உங்களுக்கு கற்றுத்தருவேன். இங்கே எப்படி வாசிப்போம்? உஸ் ஜகேசே சலே ஜாவ். சலே என்றா போ, சலே ஜாவ் என்றால் போய்விடு, அந்த இடத்திலிருந்து போய்விடு. உஸ் ஜகேசே சலே ஜாவ். மேலும் वो அவன் போல் உட்டா பேச ஆரம்பித்தான். போல் என்றால் பேசு, உட்டா என்றால் எழும்பினான் என்ற கருத்து. இந்த ரெண்டு வினை சொற்களும் ஒன்று சேர்வதன் காரணமாக அவன் பேச ஆரம்பித்து விட்டான் என்ற கருத்து கொடுக்கும். அல்லது அவன் பேசலானான். वो बोल उठा, वो बोल उठा. இந்த ஃபியல் ஆமேசிஷ் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மாஷா அல்லாஹ். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.